ஜோதிடம் என்பது 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் அடிப்படையாக கொண்டது. 27 நட்சத்திரத்தில் எல்லாரும் பிறக்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிறப்பதற்கு ஒவ்வொரு காரணம் தான் இந்த முன்பிறவி, பூர்வ ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் என்று சொல்வார். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்றதை விட முதலிலே ஆரம்ப காலகட்டங்கள் சுமாரான காலகட்டங்களாகவே இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம் என்பது பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம். கேது அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகருடைய அம்சம், ஆஞ்சநேயருடைய அம்சமாக கொள்ளக்கூடிய இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அமைப்பு. இவர் ஏன் இந்த பிறவி இவங்க அஸ்வினியில் பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனித பிறப்பு என்றாலே கர்மாவை போக்குவதற்காக தான் நம்ம பிறக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கும் பொழுதே 3 விதமான கடனோட பிறக்கிறதா மனித பிறப்பை சொல்கிறாங்க. என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தால் அவர்களுக்கு இந்த கர்மாவை கழிப்பதற்கு சிறந்த பரிகாரம் 27 நட்சத்திரத்திற்கும் பொதுவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத நேரங்களில் யாருக்கும் அட்வைஸ் செய்வது இவர்கள் முக்கியமாக தவிர்க்க வேண்டியது. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல பாலஜோதிடர் அருண் குருக்கள் நம்மோட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் முன்ஜென்ம கர்ம வினைகள்னால இந்த ஜென்மத்துல இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில முதல் நட்சத்திரமான அஸ்வினி, அவங்களுக்கு முன்ஜென்ம கர்ம வினை என்ன மாதிரி இருந்திருக்கும், எதனால இந்த ஜென்மத்துல அவங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க? பொதுவாகவே ஜோதிடம் என்பது 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் அடிப்படையாக கொண்டது. இந்த 27 நட்சத்திரத்தில் எந்தெந்த நட்சத்திரங்களில் பிறக்கிறார்களோ அதையே ராசியினுடைய அமைப்பாக கொள்கிறோம். அடுத்தது 12 பாவகம் என்று சொல்லக்கூடியது. 12 பாவகம் என்பது லக்னத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு பாவகமும் ஒவ்வொரு தன்மையை கொண்டது. இப்போ லக்னம் என்பது தன்னுடைய தோற்றத்தையும் மனநிலையும் குறிக்கக்கூடியது. இப்படி 12 பாவங்களுக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கின்றது. இந்த நட்சத்திரம் இதில் முக்கியத்துவத்தை பெறுவதற்கு காரணம் என்றால், இந்த நட்சத்திரத்தின் மூலமாகத்தான் இந்த 9 கிரகங்களும் நம்மளுடைய ராசி கட்டத்திலே டிராவல் செய்யுது. பயணம் செய்கிறதற்கு உதவி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 27 நட்சத்திரம் தான். இந்த 27 நட்சத்திரத்தில் அந்த 9 கிரகங்களும் எந்தெந்த நட்சத்திரத்தில் அந்த கட்டத்தில் அமர்கிறதோ அதன் மூலமாகத்தான் ஜாதகர்களுக்கு பலன் எப்படி துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜோதிடர் கணித்து சொல்ல முடியும். அப்படி பிறக்கும் பொழுது 27 நட்சத்திரத்தில் எல்லாரும் பிறக்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிறப்பதற்கு ஒவ்வொரு காரணம் தான் இந்த முன்பிறவி, பூர்வ ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் என்று சொல்வார்கள். அப்படி பார்க்கும் பொழுது முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடியது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் என்பது பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரம். கேது அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகருடைய அம்சம், ஆஞ்சநேயருடைய அம்சமாக கொள்ளக்கூடியது. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அமைப்பு. இவர் ஏன் இந்த பிறவி இவங்க அஸ்வினியில் பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை, சுவாதி, சதயம் இது மூன்றும் பார்த்திங்கன்னா இந்த 6 நட்சத்திரங்களும் ராகு கேது பகவானுடைய நட்சத்திரங்களாக அமைகிறது. பொதுவாகவே இவர்களுடைய ஜாதகத்திலே இந்த ராகு கேதுனுடைய ஆளுமை ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா என்ன? ஒன்று, நாகங்களை துன்புறுத்துதல். பொதுவாக சர்ப்பங்களை துன்புறுத்தினா இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறது ஒரு வழியாக இருக்கும். அடுத்தது, இந்த 2 கிரகத்தினுடைய காரகங்களுக்குரியங்களை நம்ம துன்புறுத்தினாலும் நமக்கு இந்த பிறப்பு அமையும். அப்படி பார்க்கும் பொழுது ராகு கேது இந்த 2 கிரகங்களினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஆலயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் பார்க்கும் பொழுது ராகு பாம்பினுடைய உடல் பகுதியை கொண்டவராகவும் கேது பாம்பினுடைய தலைப்பகுதியை கொண்டவராகவும் இருக்கிறார். அப்போ தலையற்று மனித உடலோடு இருக்கக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்த இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்காரர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா தாயார் வழி தோஷத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பூர்வ ஜென்மத்தில் தாயார் வழியில் ஏற்படக்கூடிய சங்கடங்களுக்கு இவர்களே விமோச்சனமாக அந்த பரம்பரையில் பிறந்து அந்த தோஷத்தையும் கர்மாவையும் போக்கக்கூடியவர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை அமைகிறது. இவருடைய ஜாதக அமைப்பில் பார்க்கும் பொழுது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிறத விட முதலிலே ஆரம்ப காலகட்டங்கள் சுமாரான காலகட்டங்களாகவே இருக்கும். அதுதான் இவங்களுக்கு அந்த கர்மா நம்ம சொல்கிறோம் இல்லையா, பூர்வ ஜென்மத்தில் இவங்க எப்படி பிறந்திருப்பாங்கன்னு.
தாயார் வழி சொந்தங்கள் அனுகூலம் இல்லாத சூழ்நிலையாக இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அவர்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் தன்னுடைய தாயார் வழியில் இவர்களே ஒரு போன பிறப்பாக பிறந்து அதிலே அவர்களை எல்லாம் சங்கடப்படுத்துதலோ இல்லை விஷ நாகங்களை அடித்தலோ தாயார் வழி சொந்தங்களை எல்லாம் உதாசீனப்படுத்துதல் போன்றவையெல்லாம் செய்யும் பொழுது இந்த பிறப்பானது அஸ்வினியில் பிறந்து அந்த கர்மாவை கழிக்க வேண்டும் என்பதுதான் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய முன்பிறவியினுடைய அமைப்பு. இந்த பிறவில அந்த கர்மாவை கழிக்கணும் அப்படின்னா இவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள், தானங்கள், கடவுள் வழிபாடு செய்யணும்? நிச்சயமாக பொதுவாகவே எந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அவர்களுக்கு நல்ல கர்மா சுபகர்மாவும் இருக்கும், அசுப கர்மாவும், அதாவது நல்ல பலன் கெடுதல் பலன் இரண்டுமே அனுபவிக்கக்கூடியவர்கள் தான். பொதுவாகவே மனித பிறப்பு என்றாலே கர்மாவை போக்குவதற்காக தான் நம்ம பிறக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே 3 விதமான கடனோட பிறக்கிறதா மனித பிறப்பை சொல்கிறாங்க. தேவகடன், பித்திருக்கடன், தாயார் தந்தைக்கு செய்யக்கூடிய கடன். அப்படி இருக்கும் பொழுது நாம் பிறக்கும் பொழுதே நாம் யாருக்காவது ஒரு தான தர்மங்களை செய்ய வேண்டும். கடனோடு பிறப்பதனாலே அதை அடைப்பதற்கான பிறப்பு தான் மனித பிறப்பு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கர்மாவை கழிப்பதற்கு சிறந்த பரிகாரம் 27 நட்சத்திரத்திற்கும் பொதுவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம். ஏனென்றால் அன்னதானத்திற்கு நிகரான ஒரு பரிகாரம் எந்த ஒரு பரிகாரத்தை விட சிறப்பானதாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னுடைய கர்மாவை போக்கி நல்ல பலனை பெற வேண்டியதற்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா குடவரை ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது. குடவரை அப்படிங்கிறது கல்லை குடைந்து அதிலே ஆலயங்கள் எழுப்பியிருப்பாங்க. அது கேதுனுடைய அம்சத்தை குறிக்கக்கூடியது. அப்படி பார்க்கும் பொழுது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஒரு சிறப்பான ஆலயம். நமது பகுதியிலே சென்னை போன்ற மாநகரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் மருந்தீஸ்வரர். ஏனென்றால் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரையினுடைய முகம் கொண்டது. குதிரையினுடைய முகம் கொண்டது என்றால் பார்த்தீங்கன்னா இவர்களெல்லாம் ஒரு கட்டுக்கடங்காத சக்திக்குடையவர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே பார்க்கும் பொழுது வேகம் விவேகம் இரண்டும் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் சற்று கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ எங்கே வேகமாக செயல்படணுமோ அந்த இடத்துல அதிகபட்சமான வேகமாக செயல்பட்டு தன்னுடைய வீண் விரயங்கள், அதாவது உழைப்பை அதிகம் கொட்டிவிட்டு அந்த இடத்துல பலன் வரலையே அப்படின்னு சங்கடப்படக்கூடியவர்கள் முதன்மையானவர்கள் பார்த்தீங்கன்னா அது அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் தான். அதிக லாபம் எதிர்பார்த்து கடுமையாக உழைப்பார்கள், ஆனால் அதற்குரிய லாபம் அவர்களுக்கு கிடைக்காது. முக்கியமாக மனநலம் குன்றியவர்களுக்கு உதவி செய்தல். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்பு, புத்தி சுவாதீனம் உள்ளவர்கள் இந்த அவங்களுடைய இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்களுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்களை வாங்கி கொடுப்பது, அவர்களை சந்தோஷப்படுத்துவது, தாயார் வழியில் யாராவது நிர்கதியாக, அதாவது யாருடைய ஆதரவும் இல்லாமல் தாயார் வழியில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், வயசான தாத்தா பாட்டி, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவு இல்லாத சூழ்நிலை இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்திலே அவர்களுக்கெல்லாம் உணவு, அவர்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுப்பது, அடிக்கடி அவங்கள்ட்ட போய் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு போய் கேட்டு அவங்க மனதளவில் அவங்கள உற்சாகப்படுத்துறது, இதெல்லாம் செய்தாலே ஒரு சிறப்பான பரிகாரம். பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய ஆலயம் என்றால் நீங்கள் வருடத்திலே ஒரு முறை தரிசனம் செய்ய வேண்டியது திருத்துறைப்பூண்டி மருந்தீஸ்வரர். அப்படி செல்ல முடியாதவர்கள் சென்னையிலே அந்த மாநகரத்திலே இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் ஆலயத்திற்கு அடிக்கடி சென்று நாம் வழிபாடு செய்தாலே நமக்கு சிறப்பான பலனை தரும். நிச்சயமாங்க சார். இந்த பிறவியில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், பொருளாதார சூழல் எப்படி இருக்கும்? இவர்களுடைய பொருளாதார முறை குணாதிசயம் பொதுவாகவே குதிரையினுடைய அமைப்பு தான். குதிரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அமைப்பு கட்டுக்கடங்காத திறன் கொண்டது, மிகவும் வேகமாக ஓடக்கூடியது. அதே போல்தான் இவர்களுடைய செயல்பாடு இருக்கும். ஆனால் குதிரைக்கு என்ன தேவை, நமக்கு அதற்கு தேவையான ஒரு நம்ம இடத்துக்கு அதை பயணம் செய்ய வைக்க வேண்டும் என்றால் அதற்கு எப்படி கண்ணை கட்டி கடிவாளம் போட்டு நம்ம அதன் மேலே உட்கார்ந்து சவாரி செய்கிறோமோ அதே போல நமது மனதை ஒரு சரியான இலக்கை நோக்கி பயணம் செய்வதற்கு அஸ்வினி நட்சத்திரத்திற்காரர்கள் பழகி கொள்ள வேண்டும். அதற்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த மெடிடேஷன்னு சொல்லுவாங்க, தியானங்கள், யோகா போன்றவைகள் எல்லாம் சரிவர செய்து கொண்டால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்காரர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சிறப்பான வெற்றியை பெறுவார்கள். இவர்களுடைய பண வரவுக்குரிய வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ரசாயனம் சம்மந்தப்பட்டது. கேது என்றாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த தொழில்கள் இவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவர்களாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள்லாம் ரொம்ப ராசியான வைத்தியர்களாக இருப்பார்கள். இதில் இந்த மருத்துவ தொழிலே மற்ற மெடிக்கல்,
மருந்து சார்ந்த பொருட்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, இதுல எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான எதிர்காலம் உண்டு. இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தால் அவர்களுக்கு மனநிலை சற்று ஒரே நிலையில் இருக்காது. சற்று அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கக்கூடிய சிந்தனை மாறிக்கொண்டே இருக்கும் இவர்களுக்கு. அதை மட்டும் இந்த குதிரையினுடைய அமைப்பு கொண்டது தான். அதனால குதிரையினுடைய அமைப்பு கொண்டதுன்னா என்ன, குதிரை கட்டுக்கடங்காமல் ஓடினால் எப்படி இலக்கை அடைய முடியாதோ அதைபோல் கடிவாளம் கட்டி நமக்கு தேவையான விஷயத்தை நாம் அடைய வேண்டுமென்றால் நாம் எப்படி மனதை ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய இலக்கை வாழ்க்கை பயணத்தை சரிவர செய்து கொண்டால் அஸ்வினி நட்சத்திரத்திற்காரர்களுக்கு எப்பொழுதும் வெற்றியே ஏற்படும். நிச்சயமா. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன மாதிரி இருக்கும்? இவர்களுடைய பலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவருடைய உழைப்பு திறன் தான். அஸ்வினி நட்சத்திரம் செவ்வாயினுடைய ராசியினுடைய அமைப்பு மேச ராசியிலே. மேசராசி என்பதே செவ்வாயினுடைய வீரம் வீரியத்தை குறிக்கக்கூடியது. வீரியம் என்றாலே என்ன சொல்ல வேண்டியதே அமைப்பே இல்லை. அவர்களுக்கு உழைப்புக்கு எப்பொழுதும் தயார். அதை விவேகமாக செய்தால் பணம் சம்பாதிப்பதற்கு அவர்களுடைய அமைப்பை ஏற்றுப்படுத்துவது. பலவீனம் என்பது என்னென்றால் சற்று கோபம், முன்கோபம், கரடுமுரடான கோபம் என்று சொல்வார்கள். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் இந்த காவல் சம்பந்தப்பட்டது, போலீஸ், இராணுவங்கள் மற்றும் செக்யூரிட்டி போன்ற காவல் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் இவர்களுக்கு அதிகம் இருக்கும். அதிலே தான் இவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவும் இருப்பாங்க. ஆனால் மற்றவர்கள்லாம் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் அந்த தொழிலில் இல்லாதவர்களுக்கு என்ன ஒரு அமைப்பு வரும் அப்படின்னா, கோபத்தை உடனடியாக காட்டி எங்கே வேணுமானாலும் பேரை கெடுத்துக் கொள்வது. இது அவர்களுக்கு மிகப்பெரிய பலவீனத்தை கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் தேவையற்ற இடங்களிலே தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி அந்த இடத்திலே நல்ல பெயரை வாங்க வேண்டிய நேரத்திலே கெட்ட பெயரை பெற்றுவிடும். இது ஒரு மிகப்பெரிய பலவீனம். சற்று நிதானமாக பேசி அந்த இடத்திலே அதிகம் மௌனமாக இருந்தால் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு சிறப்பானது. இவர்களுடைய பணவரவுக்கான காலகட்டங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இவர்களுடைய தெய்வீக வழிபாடு, புதிய முயற்சிகள் எல்லாம் செய்யும் பொழுது இவர்களுக்கு பணவரவும் நிறையாக இருக்கும். நிச்சயமா. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முன்ஜென்ம தொடர்புடைய நட்சத்திரம் அப்படின்னு ஏதாவது இருக்காங்க? கண்டிப்பா இருக்கு. பொதுவாகவே ஒரு ராசி நட்சத்திர அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது பூர்வ ஜென்மங்களை குறிக்கக்கூடியது 1, 5, 9. இது ஜாதகத்திலே தெய்வீக ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வீக ஸ்தானம்னா இந்த ஜாதகத்தில் இந்த 3 இடத்தை இறைவன் நமக்கு பிறக்கும் பொழுது கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 3 அமைப்பும் நன்றாக இருந்தால் அவருடைய ஜாதகம் நன்றாக, அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அவர்கள் சிறப்பாக வாழ்ந்துவிட்டு போகக்கூடிய அமைப்பை குறிக்கும். அப்படி பார்க்கும் பொழுது நாம் சுபகர்மாவை பெற்றிருந்தால் நம்மிடம் அமையக்கூடிய, நம்முடன் பழகக்கூடிய நட்சத்திரக்காரர்களும் நமக்கு யோகமான நட்சத்திரக்காரர்களாக இருப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது 1, 5, 9 இந்த ராசிக்குள் வரக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மேஷராசியிலிருந்து தொடங்கக்கூடிய 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் 9வது ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுடைய நட்சத்திரத்தில் வரக்கூடியவர்கள் அஸ்வினி, மகம், மூலம், பரணி, பூரம், பூராடம் போன்ற நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் இவர்களுக்கு யோகமானதையும் பூர்வ ஜென்ம தொடர்பு உள்ளவர்களாகவும் அமைவார்கள். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு யோகமான நிறம் என்ன, யோகமான எண், அதிர்ஷ்ட குறியீடு? அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அமைப்பு கேதுனுடைய அம்சம் என்று முன்னாடியே சொன்னேன். அந்த கேதுனுடைய கலர் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கலர் வஸ்திரம் சாத்துவாங்க. இந்த கேதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மல்டி கலர், அதாவது கட்டமாக இருக்கும். அந்த கலர், அதாவது மல்டி கலர்னால் எல்லா வர்ண கலர்களும் கலந்து அந்த கேதுவுக்கு சாத்துவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது கேதுனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் விழுவதால் இவர்களுக்கு சிகப்பு மற்றும் வெள்ளை இரண்டும் யோகமான நிறத்தை கொடுக்கும். குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஹார்ஸ் பவர் என்று சொல்வார்கள். இவர்களுக்கு குதிரையினுடைய முகம் கொண்ட டாலர், குதிரையினுடைய முகம் கொண்ட ஃபோட்டோக்கள் வீட்டில் வைப்பது, இவர்கள் வியாபார ஸ்தலத்தில் வைப்பது, அதல்லாமல் பார்த்தீங்கன்னா அஸ்வினி தேவர்கள் என்று சொல்லக்கூடிய 2 தேவர்கள் இணைந்த அமைப்பில் இருக்கும். அந்த தேவர்களுடைய ஃபோட்டோவை வீட்டில் பூஜை அறையில் வைப்பது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வியாபார ஸ்தலங்களில் குதிரைகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய 7 குதிரைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த குதிரையினுடைய ஃபோட்டோ வீட்டில் அதாவது வியாபார ஸ்தலங்களில் வைப்பது மிகவும் சிறப்பு. நிச்சயமாங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதெல்லாம் தவிர்த்துக்கிட்டா நல்லது அப்படின்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. அவர்களுடைய முக்கியமாக முன்னாடியே சொன்னது போல் அவர்களுக்கு தேவையில்லாத நேரங்களில் யாருக்கும் அட்வைஸ் செய்வது இவர்கள் முக்கியமாக தவிர்க்க வேண்டியது. ஏனென்றால் இவர்களும் குழம்பி
மற்றவர்களையும் குழப்பி விடுவார்கள். அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அமைப்பு என்னன்னா, அவர்களுக்கு கேதுனுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால அந்த அட்வைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவுரை இவர்களுக்கு சரியா வராது. மற்றொன்று, இவர்கள் கடைபிடிப்பதும் சுமார் தான். அப்ப பொதுவாகவே நாம் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையை சரிப்படுத்தி கொண்டு தான் அடுத்தவர்கள்ட்ட போகணும். அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய இவர்கள் செய்யக்கூடாத காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுடைய விஷயங்களிலே போய் மூக்க நுழைப்பது, அல்லது பொது விஷயங்களில் ஈடுபடும் பொழுது சற்று கவனமாக இருப்பது, மற்றும் நண்பர்களிடம் பேசும் பொழுது நண்பர்களுடைய குடும்ப விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சிறப்பு. சொந்த பந்தங்களிடம் ஆதரித்து அரவணைத்து செல்வதே சிறப்பு. இவருடைய கோபத்தை முன்னாகவே காமிச்சு அதுக்கு அந்த இடத்துல பேரை கெடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை.